எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சுண்டல் சிவப்பு கலர் சுண்டல், தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு கிணத்துல போட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் எடுத்து சமைக்கலாம். இல்லைன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் சமைக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் அதை எடுத்து போட்டுட்டு ஒரு 3 லிட்டர் குக்கரில் எடுத்து அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஒரு 200 ml தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அப்புறம் இந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் அதை திறந்து எடுத்துருங்க. திறந்து அதை அது சூடெல்லாம் ஆறுற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 மிளகா வத்தலை பிச்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச அந்த எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. அந்த சுண்டலை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி கூட போடலாம். அது கூட உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா திருவி போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப வயசானவங்கன்னா தேங்காய் போடாமல் சாப்பிடுங்க. இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.